ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ நேற்று வந்து குரூப் 4 எக்ஸாமில் பொது தமிழ் வந்து பயங்கரமாக கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. முதல்ல இந்த பொது தமிழில் கஷ்டமாக கேட்டது தான், அதுவும் அவுட் ஆஃப் சிலபஸில் வெளியில் கேட்டது தான் நிறையா பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. இதை வந்து மொத்தம் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை ஏன் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்டில் நான் சொல்கிறேன். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு 8,000 9,000 வேகன்சி இதுக்கு முன்னாடி குரூப் 4 வேகன்சிலே வந்து கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட பார்டரில் 170 கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்களுக்கு வரைக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து வேகன்சி வந்து ரொம்ப கம்மி, 3,900 தான். அப்போது அவங்க வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஸோ அப்போ வந்து நார்மலாக ஸ்கூல் புக்லேருந்து எல்லாமே கேட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படிங்கிறது 180 190 வரைக்கும் கூட போயிருக்கும். அப்போ அந்த எலிமினேட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த ட்விஸ்ட்டை வந்து பயன்படுத்தியிருக்கலாம் மேபி. ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, போன வருஷம் வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து நடந்தபோது ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் வந்து அநீதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங் பண்ணாங்க. அது வந்து அதுக்கப்புறம் தான் டிஎன்பிசியே வந்து இந்த சிலபஸை வந்து சரி ஓகே நாங்கள் வந்து எல்லாருக்குமே நியூட்ரலாக இருக்கிற மாதிரி இலக்கண பகுதி நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெண்டிங் வந்து யார் பண்ணாங்கன்னா நம்ம பசங்க தான். எல்லாருமே ட்விட்டரில் பயங்கர இந்தியாவில் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சிலபஸே மாற்றவே செஞ்சாங்க. கரெக்டாக. ஆனால் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்போதுமே சிலபஸை மாற்றினா எந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கூட்டி கழிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக புரியும். அட் த சேம் டைம் வந்து இதை நினச்சி அப்படியே வந்து நம்ம உட்காந்துட முடியாது. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து இந்த ஃபீல்டு தான் இறங்கியாச்சு. இதை நம்ம ஒரு என்ன சொல்ல இது இந்த லெவலாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக நம்ம இன்னும் கொஞ்சம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வந்து குரூப் 4 அப்படிங்கிற ஒரு ரூரல் பீப்புள் வந்து படிக்கிற ஒரு எக்ஸாம்ஸ் கரெக்டுங்களா. ஸோ அதில் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கிறது வந்து நான் நியாயப்படுத்த விரும்பல. பட் இருந்தாலும் நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து காம்படிஷன் போய்கிட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். அதே மாதிரி சில நம்ம ரிசல்ட் கூட 3 மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. நன்றி.